ரிசல்ட் பார்க்கும்போது அந்த ரேங்க் பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் ஷாக். நம்ம இப்படி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம இப்படி நம்பி ரொம்ப ஆசைப்பட்டு போனோம், அது நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. மெயின்ஸுக்காக ஏதாவது நம்ம கிளியர் ஆச்சுன்னா அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் போனேன். ஆனால் அங்கே வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து அந்த கடையில் வந்து உட்காந்துட்டு அவங்களோட வேலையை செய்ய சொல்லுவோம், வீட்டு வேலையை செய்ய சொல்லுவோம். கோவப்பட்டு நான் கடைக்கு தான் வேலை பார்க்க வந்திருக்கேன், வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வரலைங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னை பற்றி சொல்லுது, இவன் இதுக்கே அவன் வந்து ரொம்ப இது பண்ணுறான், இவெல்லாம் எப்படி கவர்மெண்ட் ஜாப் வாங்குவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டார். ஃபோன் பண்ணி சொல்லும்போது இன்னொரு பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பையன் அழுதுகிட்டே சொன்னானு. எனக்கு அழுது வந்துருச்சு. நான் சுரேஷ் குமார், ஈரோடு பிரான்ச்சு ரேஸ் ஸ்டூடெண்ட். ஓவராலாக 3rd ரேங்க் எடுத்திருக்கேன் TNPSC குரூப் 4ல் 2025. நான் 2022 ஜூலைலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு த்ரீ இயர்ஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டேட் ரேங்க் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 400 பிசிங்கும்போது ஒரு 400க்குள்ளே இருந்தால் ஜாப் கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ரிசல்ட் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 400 ரேங்க்குள்ளே இருந்தால் நமக்கு போதும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த 3rd ரேங்க், ஓவராலாக 3rd ரேங்க்கும் இல்லை பிசியில் 2nd ரேங்க்குங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அந்த ரேங்க் பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் ஷாக். நம்ம இப்படி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. நான் திரும்பவும் ஒரு 2 டைம் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் அப்பா அம்மாட்டே போய் சொன்னேன். அப்பா அம்மா அண்ணா எல்லார்ட்டையும் அதுக்கப்புறம் தான் நான் நியூஸே சொன்னேன். ஜென்ரல் ரேங்க் என்னோடது 3rd ரேங்க், கம்யூனல் ரேங்க் வந்து 2nd ரேங்க். அப்பா அந்த டைம் வந்து வேலைக்கு போயிருந்தாருங்க. ஃபஸ்ட் நான் பார்த்தோன்னா நான் வெளியே வந்து அம்மாட்ட தான் சொன்னேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணா பக்கத்து வீடு, அப்புறம் உடனே அண்ணாட்ட போயிட்டு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் தான் நான் அண்ணாட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த ரேங்க்குங்கிறது ரியலைஸ் பண்ணேன். 3rd ரேங்க் வாங்கிட்டியா அப்படி அண்ணா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே அது நம்ம 3rd ரேங்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இதாகிடுச்சு. எல்லோரும் ஹாப்பி அந்த டைமில். அப்புறம் அண்ணாவும் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு ஹாப்பியில் அவர் சொன்னார். ரேங்க்குக்காக நான் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி பண்ணல. நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது அந்த எக்ஸாம் போகும்போது அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் போயிருந்தேன். எந்த ரேங்க்கோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக எடுக்கணும், இந்த ரேங்க்குள்ளே எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்த்து போகல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் மெயினாக கவர் பண்ணாங்க. டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணேன். இங்கே வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் கண்டினியூஸாக அட்டன் பண்ணேன். நான் கரெக்டாக ஜாயின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பேசிக் சர்க்கிள் முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ங்கும் போது அது விருப்பப்பட்டவங்க அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வைவா கேட்டுக்கிற மாதிரி நாங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். 2022 ஜூலையில் ஜாயின் பண்ணும்போது குரூப் 4 அப்போ தான் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸாம் நடந்துச்சு, அதை நான் சும்மா அட்டன் பண்ணது. அப்புறம் 2024 தான் என்னோட சின்சியர் அட்டம், ஃபஸ்ட் அட்டம். ஆனால் அதில் 160 தான் எடுத்திருந்தேன். இந்த அட்டம் தான் சின்சியராக எடுத்ததில் 2nd அட்டம். அதில் இவ்வளோ ரேங்க் எடுத்து கிளியர் ஆகும்ன்றது எதிர்பார்க்காதது. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் பார்த்தா சிலபஸ் சேஞ்ச் இருந்துச்சு, தமிழ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் வரும், இல்லை சிறப்பு தமிழ்லாம் கவர் பண்ணிட்டு அதுலேருந்து எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் நான் போவே இல்லை. நம்ம என்னவாக இருந்தாலும் எக்ஸாம் உள்ள போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் உள்ளே போயிட்டேன். கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண இது யூஷுவல் பேப்பர் இல்லையேன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து டைம் வந்து நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ இப்போ டவுட்டாக இருந்தால் விட்டுட்டு அடுத்து போய்ட்டு கடைசியில் யோசிச்சுக்கலாம் அந்த மாதிரி விட்டுட்டு, அது இல்லாமல் பார்த்தா எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் இழுக்கிற கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு. அங்கே நம்ம நிறையா எப்படி சொல்கிறது, ப்ராக்டிஸ் தான் நிறையா. நமக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது படிச்சிருப்பேன். நான் 3 இயர்ஸ் அப்படிங்கிறனால நான் சில விஷயம் எங்கெங்கேயோ படிச்சிருப்பேன். அது வந்து கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் நமக்கு ஹெல்ப் ஆகும். அது இல்லாமல் ப்ரெஷர், கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் எனக்கு அந்த டைமில் வரல. ஏன்னா பார்த்தோன்னே எல்லாமே புதுசாக தான் இருக்கிற மாதிரி என்னோட ஃபீல். அதனால் எனக்கு அந்த டைமில் பயம் இல்லாமல் தான் இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி கேட்கும்போது தமிழ் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கீ செக் பண்ணதுக்கப்புறம் சிலது நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து கம்மி, மேக்ஸிமம் நான் பண்ணது எல்லாமே அப்ளை பண்ண இதுதான் இருந்துச்சு. இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தே போகலை. எந்த இதுவுமே நம்ம அங்கே போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் போய்
இந்த அளவுக்கு வந்திருக்கு. 200 கொஸ்டின்ஸில் நான் வந்து தமிழில் வந்து 86 போட்டிருந்தேன், மேக்ஸில் வந்து 22 போட்டிருந்தேன், ஜிஎஸில் வந்து 59 போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து 2019 பாஸ் அவுட், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன், மெடிக்கல் கோடராக ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எனக்கு அந்த டைமில் தான் கொரோனா வந்துச்சு, ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அது மெடிக்கல் கோடர் ஜாபுங்கிறது நான் ரொம்ப பிடிச்சி நான் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் எடுத்து உள்ளே போன ஜாப். அதில் போயிட்டு எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கே அந்த ஜாப் மேலே ஒரு நம்ம இப்படி நம்பி ரொம்ப ஆசைப்பட்டு போனோம், அது நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அது மைனர் ஆப்ரேஷன் அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பீரியடில் இருக்கும்போது தான் எங்கள் அண்ணன் வந்து நம்ம ப்ரைவேட் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுக்கிற பீரியடில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி, ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அண்ணன் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அவங்க. அதுக்கப்புறம் சரி நானும் விசாரிக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஏரியா நான் வெளியே போய் தங்கி படிக்க முடியாது, அதனால் நம்ம இங்கே லோக்கலில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது சரி ரேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நான் ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னது ரேஸ் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரின்னு நானும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா வந்து டொயோட்டோ ஷோரூமில் செக்யூரிட்டியாக இருக்கார், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அண்ணா வந்து ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணுறாரு, அண்ணியும் ஒரு ஐடி செக்டரில் இருக்கிறாங்க. ஃபுல் சப்போர்ட் ஃபேமிலி சைட்லேருந்து. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ கிளியர் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம், நீ வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம இதுலேருந்து ஒருத்தர் போனால் போதும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. நானும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் அட்டம்ப்ட் திரும்ப 2-3 அட்டம் போனோடனே கொஞ்சம் எல்லாருக்கும் வர்றது தான், என்ன கிளியர் எவ்வளோ ட்ரை பண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் நம்ம ஃபேமிலி மட்டும் ஏன் அப்படி நடக்குது அந்த மாதிரி ஒரு இது. நான் ஒவ்வொரு டைமும் இப்போ லாஸ்ட் குரூப் 4 வந்து கிளியர் ஆகலைங்கும் போது நான் திரும்ப ஒரு 3 மாதம் டைம் கேட்டேன், குரூப் 2 பண்ண விடுங்க அப்படின்னு. சரி அப்போ வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், சேலரி கம்மி, அண்ணா ஃபேமிலி தனியாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி தனியாக இருக்குது, நாங்கள் 3 பேர் வந்து பார்த்துக்கிற சேலரியில் அப்பா இருக்கார். அவர் சொல்லிட்டாருன்னு சரி நான் பார்த்துக்கிறேன் இந்த 3 மாதம் சரி பண்ணு அப்படின்னு. சரி குரூப் 2 பண்ணேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. 2A மெயின்ஸ் பண்ணேன். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அது மார்க்கில் போயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் ஒரு டைம் கேட்டேன், எனக்கு இந்த குரூப் 4 மட்டும் விடுங்க அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமில் தான் சிலபஸ் சேஞ்சு. கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, வீட்டில் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, புது சிலபஸ் மாற்றிட்டாங்க இப்படி என்ன அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 2.5 வருஷம் இருந்துட்டோம், வந்தால் சரி வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி. இன்னொன்று திரும்ப ஒரு 6 மாதம் டைம் கேட்டேன், ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னா. அப்புறம் குரூப் 4 அட்டன் பண்ணேன். நான் ஒரு 155 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 கொஸ்டின் டவுட்டில் வச்சுருந்தேன், என்ன பண்ணலாம், அது ஃபைனல் கீ வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. நான் எப்பயும் டைம் கேட்டிருந்தேன், அடுத்து குரூப் 2க்கு கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த குரூப் 4 எழுதும் போதே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கிளியர் ஆச்சுன்னா நான் வந்து இதிலே கண்டினியூ பண்ணுறேன், குரூப் 2 பண்ணுறேன். கிளியர் ஆகலைன்னா திரும்ப நான் மெடிக்கல் கோர்ட்டுக்கு ஜாப்க்கே போயிடுறேன், நான் போயிட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நல்ல வேலையாக குரூப் 4 கிளியர் ஆயிடுச்சு. இப்போ குரூப் 2 ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டிசம்பர் வரைக்கும். இப்போ திரும்பவும் 3 மாதம் டைம் கேட்டு டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருக்கிறனால நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம். என்னோட ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேமிலி சைடில் வந்து கொஞ்சம் அவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் சைடு எப்பயும் அது தெரிஞ்ச விஷயம், அவங்க நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபேமிலி சைடில் சோர்ந்து போனாலும் அவங்க சொல்கிற வச்சு நம்ம திரும்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் திரும்பவும் நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. இந்த குரூப் 4 அந்த என்னோட லாஸ்ட் அட்டம்ப்ட்னு வச்சு கிளியர் ஆகிருக்கு. நான் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போனேன். நான் லாஸ்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் டைமில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு மெயின்ஸுக்காக ஏதாவது நம்ம கிளியர் ஆச்சுன்னா அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் போனேன். அந்த டைமில் அங்கே போய் ஒர்க், என்னோட ஒரு நார்மல் ஷாப்பில் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து கடைக்காக ஒர்க் பண்ண போனேன். நான் அந்த கடையில் சொன்ன எல்லா வேலையும் பண்ணுவேன். அந்த டாக்குமெண்ட் ஒர்க்கு, பில் போகிறது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவேன். ஆனால் அங்கே வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து அந்த கடையில் வந்து உட்காந்துட்டு அவங்களோட வேலையை செய்ய சொல்லுவாங்க, வீட்டு வேலையை செய்ய சொல்லுவாங்க. வீட்டில் இந்த மாதிரி எங்களுக்கு போய் கடையில் போய் இந்த பொருள் வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் ஒரு டைம் அந்த ஓனரோட அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்கிட்டு நான் ஒரு 2 நாள் வாங்கி கொடுத்துட்டேன். அது சரி வயசானவங்க அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். திரும்ப 3ஆவது நாள் இருக்கும்போது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க பையனுக்காக வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க பையன் நினச்சா அது போய் வாங்கியிருக்கலாம், கடையில் ஒருத்தர் இருக்கிறனால அவன் போய் வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி என்கிட்ட அந்த வேலையை தள்ளி பார்த்தாங்க. நான் 3rd டே நான் வாங்கி கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பர்சன்.
அதனால் நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி 3 நாள் நான் வாங்கிட்டேங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாளையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் இன்னைக்கு வாங்கிடுவேன், நாளையிலேருந்து நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னாங்க, இந்த என்ன எங்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நான் கடைக்கு தான் வேலை பார்க்க வந்திருக்கேன், வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வரலைங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இல்லாத டைமில் அந்த ஓனர் வந்து என்னை பற்றி சொல்லுது, இவன் இதுக்கே அவன் வந்து ரொம்ப இது பண்ணுறான், இவெல்லாம் எப்படி கவர்மெண்ட் ஜாப் வாங்குவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டார். அது எனக்கு உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு. நமக்கு இவங்களாம் யார் நம்பணும், நம்ம ஏன் யார் சொல்கிறது இவங்களாம் நமக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு எனக்கு. அது உள்ள எப்பயுமே எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்குமே அவர் பெரிய ஆடிட்டர், ஆனால் வந்து அவர் வந்து நம்மளை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. இப்போ கிளியர் பண்ணிட்டு அவர் எங்கே இருப்பாருங்கிறதா என்னோட இதாக இருக்குது. இப்போ இவருக்கே நம்ம ஆடிட்டருக்கே நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் மனசுக்குள்ளே வச்சுக்கல. நான் வந்து கிளியர் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். நம்ம போய் அவர் முன்னாடி இருந்து நான் அந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறதெல்லாம். ஏன்னா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் அது எனக்கான இது தான், அந்த பெனிஃபிட் வந்து எனக்கு தான் வரப்போகுது. அவங்கள்ட்ட சொல்லி ஒன்றும் பண்ண போல, அவங்க சொல்லிட்டாங்க, சரி சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான் நம்மளோட. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்ப்பேன். யாருக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அவருக்கு அந்த மாதிரி நான் நினச்சதில்லை. சாட்டர்டே மார்க் டெஸ்ட் வந்து குரூப் 4 ஒரு 2 months அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அதில் வந்து ஒரு 1.5 வருஷமாக வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட். கொஞ்ச நாள் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டு ப்ரெஷர்னால திரும்ப பழைய ஜாப் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே வேண்டாம் அப்படின்ட்டு, அதாவது இங்கே நம்ம வந்தால் நம்ம தான் தனியாக இருக்கணும், டிஸ்கஸ் பண்ண ஆள் இருக்காது அப்படிங்கிறனால நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இவங்களோட இது மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்து வீக்லி வைப்பாங்க. நான் திரும்ப அதில் என்ரோல் பண்ணி வந்து ரெகுலராக அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்டன் பண்ண நமக்கு எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை அட்டன் பண்ணி கரெக்டாக கிளியர் பண்ணி வந்துட்டேன். என்னோட டார்கெட் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத. நான் உள்ளே வந்ததே குரூப் 2 பண்ணணும். ஒரு முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது அப்போ வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் உள்ளே வரும்போது அந்த டைமில் கொஞ்சம் பெரிய இதாக எல்லாருமே சொன்னது முனிசிபல் கமிஷனராக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை இது வச்சு தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம 2, 4 அப்படின்னு எல்லாமே ட்ரை பண்ணுறதுனால அதுலேருந்து கொஞ்சம் விலகிட்டேன். 2 டார்கெட் பண்ணாமல் நமக்கு இப்போ ஒரு சக்ஸஸை காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுனால 4 டார்கெட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ 4 இதானதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னோடது இப்போ கிளியர் ஆனதுனால நான் அடுத்து 2க்கு தான் எய்ம் பண்ணுறேன். இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், கிளியர் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க டிசம்பர். ஏன்னா அதுவும் எப்பயும் போல் எப்பயும் நான் நிற்கிறது பார்டரில் தான். அதே தான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. என்ன லாஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு எனக்கு கிளியர் ஆகாது அப்படின்னா ஒரு 2 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன். டிசம்பர் முன்னாடி வரைக்கும் நான் புக்ஸே எடுக்கல. அதனால தான் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிறது போனேன். இந்த டைமில் நான் அந்த மிஸ்டேக் பண்ணலை. ப்ரெடிக்ஷன் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, யார் என்னமோ சொல்லி போகிறாங்க. எனக்கு அது எப்படி வேஸ்ட் ஆகாது, நான் படிச்சு வச்சா எப்படி அது வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் அதை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2க்கு தான் எய்ம் வச்சுருக்கேன். மேபி 2A கிளியர் ஆனால் அதில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் படிப்பேன். என்னோட ஃபைனலாக இருக்கிறது அந்த முனிசிபல் கமிஷனராக ஆகணும் அப்படிங்கிறது. உள்ளே வந்தேன், அதுக்குள்ளே போயிடணும், அதுதான் என்னோட இதாக இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் சப் ரெஜிஸ்ட்ராரில் ஒரு ஆசை வந்துருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்தோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குன்னு ஒரு சேர், அவங்க தனியாக இருக்காங்க, ஆஃபீஸே சூப்பராக இருக்குது. நான் முனிசிபல் கமிஷனர் ஆஃபீஸ் எதுவுமே போனது கிடையாது. ஆனால் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கம்முன்னு இதே பண்ணலாமா இருக்கு அப்படின்ட்டு. மேபி 2A கிளியர் ஆகி உள்ளே போனாலும் அந்த சப் ரெஜிஸ்ட்ராருக்கோ அதுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இப்போ என்னோட இதாக இருக்குது. எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, இந்த எக்ஸாம் எழுத வரும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் வேலைக்கு போய் அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான், செட்டில் ஆன மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு, அவனை பார்த்துப்பான் அப்படிங்கிறது. நான் சடனாக அந்த வேலையை எங்கள் அண்ணன் சொன்னான், கைடன்ஸ் பண்ணி சரி இந்த வேலையை விட்டுறலாம், நீ வந்து கவர்மெண்ட் ஜாபே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த இதில் சேலரி வந்து அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது ஒரு 25 வாங்கும்பொழுது அப்போ அது கொஞ்சம் பெரிய சம்பளமாக தெரிஞ்சு. அப்போ விடும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இது விட்டுட்டு வந்துட்டான், என்ன பண்ணுறான், இது எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சொல்ல அவங்களும் கொஞ்சம் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயத்த விட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க எனக்காக போக மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா
அந்த வீட்டு வேலை நம்ம சமைக்கிறது அதெல்லாம் வந்து பையன் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய விஷயத்துக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து போகவே மாட்டாங்க. போனால் இவன் தான் வேலை செய்வான், இவனுக்கு அதில் ஒரு 3 மணி நேரம் போயிடும், இல்லை ஏதாவது நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், அதை நம்ம படிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறனால அவங்க நிறைய ஃபங்க்ஷன் அட்டம் பண்ணாமே விட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக போனது. இப்போ இன்னைக்கு போனது தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் அண்ணி சப்போர்ட் வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரதுக்கு எங்கள் என்ன ரீசன்னா, நான் இதுலேயே இருக்கிறதுக்கு எங்கள் அண்ணி ஒரு ரீசன். ஏன்னா வந்து நான் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் லோ ஆகும்பொழுது எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி, அவர் படிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் விட்டுருங்க, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், யார் படிக்கிறேன்னு சொன்னால் அவங்கள வந்து நிறுத்திட்டு திரும்ப வேலைக்கு அனுப்பக்கூடாது, அனுப்புனா அவன் மைண்டு வந்து அங்கே இருக்காது, இந்த டிஎன்பிஎஸ்சியில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் அவர் படிக்கட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சப்போர்ட். எந்த வீட்லேயும் அந்த மாதிரி அண்ணி வருவாங்களான்னு தெரியல. அவங்க வந்து சப்போர்ட் வந்து என்னோட இதுக்காக அந்த ஃபேமிலியோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அவங்க உள்ளே போனதுலேருந்து கடைசி வரைக்குமே இப்போ இந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகி அவங்க செலிப்ரேட் பண்ணது ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்காக செலிப்ரேட் பண்ணது. அந்தளவுக்கு அவங்க வந்து எந்த அமௌண்ட் கேட்குறதுனால நான் வந்து வீட்டில் கூச்சப்படுவேன். ஏன்னா ஒரு 1000 புக் வாங்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போட சேலரி வந்து ஒரு 12,600 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மந்த்லி அப்படிங்கும்போது கரெக்டாக முடியும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து புக்ஸு அதெல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்படிங்கிறனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஓப்பனாக அவங்களும் கூச்சப்படாத கேட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. எப்போ வெளியே போனாலும் அவனுக்கு வந்து ஏதாவது அமௌண்ட் கையில் கொடுத்துட்டு தான் போவாங்க. ஒரு 100 500 இருக்கலாம், 200 இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்காம போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க கடைசி வரைக்குமே. எனக்கு இப்போ கிளியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க தான் ரொம்ப கொண்டாடினாங்க. அது பட்டாசு வெடிக்கிறது, கேக்கு வெட்டுறது, அதெல்லாம் எல்லாமே பண்ணாங்க. எல்லோரும் நினச்சது நடந்துருச்சு. கடைசியில் நான் நினச்சது ஜாப் கிடச்சிது. நான் ஒரு ரிசல்ட் காட்டிடணும் அப்படிங்கிற என்னோடது. நான் வந்து இந்த ஜாப் போகணும், இதில் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடதாக இல்லை. நம்ம எப்பயாவது இவங்களுக்கு ஒரு ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு. இந்த மாதிரி காட்டிட்டேன். சந்தோஷம் வந்து நான் டியூட்டியில் இருந்தேன். சுரேஷ் வந்து ஃபோன் பண்ணி, பையன் ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய பையன் என்ன சொன்ன, அப்படி சுரேஷ் பாஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்ட்டு, என்னப்பா மார்க்ண்ணா, ரேங்க்லாம் எனக்கு தெரியாது, மார்க் என்ன அப்படின்னு, இந்த ஸ்டேட்லேயே வந்து 3rd ரேங்க் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சந்தோஷம். ஏன்னா அவனும் ரொம்ப ஏன்னா 2-3 இதில் பண்ணிட்டுங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தேன்னா, வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போகும் பண்ணுங்கும்போது அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டானுமோ, நாங்கள் வந்து அதை நினைக்கலாம். எப்படியா இருந்தால் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டணும், அவனுக்கு தெரியும் எனக்கு இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஒரு சோர்ந்து போகிற இதில் எல்லாம் டைம் நீ பரவாயில்ல பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து இந்த ஃபோன் பண்ணி சொல்லும்போது இன்னொரு பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பையன் அழுதுகிட்டே சொன்னானுங்க. எனக்கு அழுக வந்துருச்சு, நானும் அழுதுட்டேன். நான் எதுவும் ஒன்று சொல்ல, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டேங்க. இல்லை மார்க் இப்படி வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு பேச முடியல, நான் எனக்கு பேச முடியலைங்க. அப்புறம் போன பையன் இந்த சொன்னப்பா 3 வருஷம் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவன் அதை நினச்சி சொல்லி அழுகுறான். எனக்கு இப்போ அழுகுறா வருது. சந்தோஷம்.